விழுப்புரம் தென்பெண்ணை ஆற்றில் புதியதாக அரசு குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் மாவட்ட கலெக்டரிடம் மனு அளித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் தாலுகாவிற்குட்பட்ட அருள்வாடி மற்றும் அதைச் சுற்றியுள்ள கிராம மக்கள் தென்பெண்ணை ஆற்று நீரை நம்பி விவசாயம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் அரசு மணல் குவாரி அமைக்க வருவாய்த்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இதை அறிந்த கிராம மக்கள் அரசு மணல் குவாரி அமைத்தால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும் குடிநீர் தட்டுப்பாடு, விவசாயம் பாதிக்கப்படும் என்றும் மாவட்ட கலெக்டர் சம்பத்திடம் கிராம மக்கள் மனு அளித்தனர். தென்பெண்ணை ஆறு இருக்குது. அந்த தென்பெண்ணை ஆற்றில் மணல் குவாரி விடுறதாக அரசாங்கம் ஏற்பாடு பண்றாங்க. அந்த நிலையில் ஏற்கனவே பிடபிள்யூ மணல் எடுத்துட்டு அந்த ஆற்றுல முள்ளு முளைச்சு போச்சு. இப்போ இருக்கிற மணலையும் எடுத்துட்டாக்கா நீர் வரத்து கிடைக்காது, குடிநீர் வரத்து கிடைக்காது, ஆடு மாட்டுக்கு தண்ணி கிடைக்காது, மனுஷாளுக்கு தண்ணி கிடைக்காது, விவசாயத்துக்கு தண்ணி கிடைக்காது. அந்த சூழ்நிலையில் மீண்டும் அந்த மணல் எடுத்துட்டா பொது ஜனங்கள் பாதிப்பாங்க. 5-6 ஊர் அந்த பக்கத்தில் இருக்குது. நேரடியாக தண்ணி வரும்னு சொன்னால் ஆற்று ஊற்று வந்து தான் நாங்கள் நம்பி விவசாயம் பண்ணுறோம். இந்த சூழ்நிலையில் அந்த மணல் எடுத்துட்டாக்கா மணல் ஊற்று கண்ணு நின்றுடும், விவசாயம் தடை போட்டுரும். அதனால தான் மணல் எடுக்க வேணாம், குவாரி கூட வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் தடுக்கிறோம். இதுதான் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கிறோம். மனு கொடுக்குறோம். அரசு தங்கள் கோரிக்கைக்கு செவிசாய்க்கவில்லை என்றால் போராட்டம் நடத்த கிராம மக்கள் முடிவெடுத்துள்ளனர்.